ரொம்ப அழகான இந்த சுதினத்துல முதல்ல நம்ம பார்த்தது வியாச ஸ்துதி அப்படின்னு 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். வியாச பகவான் எப்படி 4 வேதங்களையும் பிரித்து கொடுத்தார், மகாபாரத அமிர்தத்தை கொடுத்தார், அதெல்லாம் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் போற்றின்னு ஒண்ணு பாடினோம் தெரியுமா? அது நம்ம அம்மா நம்மளுக்காக வியாசரை பத்தி 108 போற்றி எழுதி கொடுத்திருக்கா. அதுல இருந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மத்தியொழி அம்மாவே 108 போற்றி எழுதி கொடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கிறோம். தேவர்க்கு தேவா தீக்கும் தமிழ் பாவில் சற்றிருவாவா தில்லை அம்பலவா தேவர்க்கு தேவா தீக்கும் தமிழ் பாவில் சற்றிருவாவா சற்றிருவாவா
உயிரே உயிரே போற்றி சிதறும் சுடரின் செழிப்பே போற்றி உதய கதிரே உயிரே போற்றி சிதறும் சுடரின் செழிப்பே போற்றி ஞாயிறு போற்றி நாயக போற்றி மாயிருள்ளகற்றும் மருந்தே போற்றி மயக்கம் நீக்கும் வரமே போற்றி யக்கும் அருளின் விழுதே போற்றி காற்றே போற்றி கனலே போற்றி மாற்றி வழங்கும் மழையே போற்றி புல் முதல் பூவனம் ஈராய் ஒளிவின் நலனே போற்றி சக்தி கொடுக்கும் சத்திய போற்றி பக்தி நெஞ்சு படர்ந்தாய் போற்றி அறிவின் தெளிவே அழகே போற்றி திருவே போற்றி திறனே போற்றி அழியா பொருளே அமுதே போற்றி விழியாய் ஒளியாய்
ஆச்சரியங்கள். நம்ம எதையாவது ஒரு புஷ்பம் மலர்றதோ ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா, ஆஹா இவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கே, இவ்வளவு அழகா ஒண்ணு இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது இல்லையா? அதெல்லாம் என்ன, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அம்பாள் ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு சொல்றான். அழகென பார்ப்பதும் ஆச்சரியங்களும் அத்தனையும் அவன் வடிவானது. அவனுடைய வடிவானதுதான் எல்லாமே. விழுமிய பேச்சும் விழிகளின் வீச்சும் விந்தைகள் சிந்தும் விளையாட்டவன். அவனுடைய லீலைகள், அவனுடைய விளையாட்டதெல்லாம். அனைத்து உலகமும் அவன் உள்ளே அடக்கம் அப்படின்னு சூரியனார் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிற இந்த பூமியில பார்க்கிற ஒரு ஒரு விஷயமும் அவனுக்குள்ள அடக்கம். ஒரு ஒரு புலன்களிலும் அவன் இருக்கான் அப்படிங்கறது இணை புத்தகத்திலிருந்து விழிகளுக்கு அமுதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அடுத்தது. அழகென பார்ப்பதும் ஆச்சரியங்களும் தனி தனி
நம்மளோட குறைகளை எங்க போய் நம்ம ஒரு ஒரு அன்பான விஷயத்துல பார்க்க தெரியாத நம்மளுக்காக என்ன பண்ணிருக்கா அம்பாள் அப்படின்னா இதோ பிரத்யட்சமா நிக்கிறாரு, ஒரே கல் வடிவிலே உயிரா நிக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொல்றா, காணும் தெய்வமும் எங்கும் கண்ணில் படவில்லை. தானே சொல்ற, நம்மளுக்கு எல்லாம் கண்ணில் படமாட்டார். வேணுகானே உன் போல் வேறு யார் உள்ளார்? வாட்டம் போக்கினி பார்த்தன் மாண்பு காட்டினார், கேட்ட வரம் தரும் கண்ணா கீர்த்தி வாய்ந்தவா அப்படின்னு நம்மளுக்காக இன்னும் ஒண்ணு பண்றா. வேண்டுகின்றவர் உன்னை வேண்டிக் கொண்டவர் நீண்ட வரிசையில் இன்னும் நின்றிருக்கிறார். கண்ணின் ஒளியினால் கண்ணா கவலை தீர்க்கிறார். இப்ப தெரியறதா கிருஷ்ணரோட கண்ணை நம்ம ஏன் பார்க்கணும்? எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு, எல்லா வரிகள் அது இருக்கே, பிரத்யட்சமா தெரியுது. கண்ணின் ஒளியினால் கண்ணா கவலை தீர்க்கிறார். சின்ன பிள்ளை நீ, உந்தன் சேவகனும் நான். ஊதும் வேங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. ஊதும் வேங்குழல் என்னுள் மூன்று இசைக்குதே, மீதம் உள்ள நான் உன்னில் வீழ்ந்து கிடக்கவே. கருமை நிறத்தவா கருமை நிறத்தவா கண்ணா கவலை பறித்தவா, திறமை ஏதும் நீ திருச்சேவடிக்குள்ளே அப்படின்னு நம்மளுக்காக யார கொண்டு வந்து நிறுத்திருக்கா? ஜெய் நந்தலாலா, ஜெய் நந்தலாலா, ஜெய் நந்தலாலா. அந்த கோவில் அமைத்த பாட்டுதான் முதல் சீர்ல அம்பாள் நம்மளுக்கு எழுதி கொடுத்த பாட்டு. அது இப்ப பாப்போமா? வேண்டிக் கொண்டவர் நீண்டவர்
அம்பாள் இதை சொல்லியிருக்கா. சின்ன பாலகிருஷ்ணனா உங்களுக்கு அவரை தோன்றது, நந்தலால கிருஷ்ணரை பார்த்த உடனே சின்ன பாலகிருஷ்ணனா அவர் தோன்றது. ஆனா என்ன சொல்லி கொஞ்சம் வெள்ள அவரை, அதையும் நம்மளுக்கு நம்ம அம்மா தானே சொல்லி கொடுக்கணும், நம்மளுக்கு தெரியாது. அழகு கண்ணன் வந்தானாம், ஆடி அசைந்து வந்தானாம், மழலை பேசி வந்தானாம், மனது நிறைய வந்தானாம் அப்படின்னு அம்பாள் அதை நம்மளுக்கு எழுதி கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரியறது. ஓஹோ, இப்படிதான் குழந்தை கண்ணன் கொஞ்சம் நம்ம அதையும் கேட்கலாமா இப்போ? மழலை பேசி வந்தானா, மனது நிறைய வந்தானா, குழலை ஊதி வந்தானா, கூப்பிடும் முன் வந்தானா, தொழுத வழியில் வந்தானா, துணையாய் இருக்க வந்தானா, கண்ணனா நினைக்கும் முன்னே வந்தானா, ஆயின் இளமேல் படுத்தவன் கண்ணன் வந்தானா, தண்டை ஒலிக்க வந்தானா, தங்கம் போலே வந்தானா, கண்டு விழிகள் சிமிட்டியே மனத்தை மயக்க வந்தானா, அழகு கண்ணன் வந்தானா, ஆடிய செய்து வந்தானா, மழலை பேசி வந்தானா, மனது நிறைய வந்தானா, மழலை பேசி வந்தானா, மனது நிறைய வந்தானா. மழலைக்கு கவலைகள் ஜாஸ்தி இருக்கு. எனக்கு கொஞ்சம் பெரிய கிருஷ்ணனா, என்னோட கவலைகளை தீர்க்கிற கிருஷ்ணனா எனக்கு பாட்டு பாடணும், அவரை பத்தி சொல்லணும்னு ஆசை. அதுக்கும் எழுதி கொடுத்திருக்காளே, அதுவும் ரெடியா இருக்கு. அதோட புத்தகமா இது அப்படிங்கறது புக்ல கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருபவன் என்று எல்லோரும் அவனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருபவன் என்று எல்லோரும் அவனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவன் எப்போதோ வந்து விட்டான். அவன் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். அவன் எப்போதோ வந்து விட்டான். அவன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய காட்சியை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நீ முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் உன் கண்களுக்கு அவன் தெரியவில்லை. எல்லாரும் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியும். சரியா? இது புத்தகமா இதுல அம்மா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப பெரிய கிருஷ்ணனை தான் எனக்கு வேணும், அவர்கிட்ட நான் என்னுடைய நீ அவளை காப்பாத்தினே, இவாளை காப்பாத்தினே, என்னும் காப்பாத்து அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரெடியா ஒரு பாட்டு, கண்ணன் அன்பு கண்ணன் எங்கள் கண்ணில் ஆடும் மன்னன் அப்படின்னு. கோவிலுக்குள் வந்து நிற்கும் குருவும் எங்கள் கண்ணன், பெற்ற தாயும் எங்கள் கண்ணன், என்ன பெத்த அம்மாவே நீதான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா. நம்ம சொல்லிடலாம் அத, பெற்ற தாயும் எங்கள் கண்ணன், செய்யும் தர்மம் எங்கள் கண்ணன், உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒன்றும் உயிரில் கண்ணன், தன்னை எண்ணும் போதே, அவரை நினைச்சுட்டாலே தன்னை எண்ணும் போதே ஓடி வந்து ஏற்றுக்கொள்வான் கண்ணன். நம்ம நந்தலால கிருஷ்ணன் அப்படி சும்மா நினைச்சாலே அடிஜங்குன்னு வந்துடும், நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். அது கேட்கலாமா இப்போ? நன்பு கண்ணன் எங்கள் கண்ணில் ஆடும் மன்னன், கண்ணன் அன்பு கண்ணன் எங்கள் கண்ணில் ஆடும் மன்னன், மேனி வண்ணம் நீலம் வாய்க்குழலில் மாயகீத சின்னம், வண்ணம் நீலம் வாய்க்குழலில் மாயகீத சின்னம் சின்னம், கண்ணன் அன்பு கண்ணன் எங்கள் உண்ணும் போதும் உறங்கும் போதும்
பகவத்கீதை கொடுத்து அம்பாள் நம்மளுக்கு கிருஷ்ணரை காமிச்சு கொடுத்தா. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லிட்டு சம்பவாமி யுகே யுகே. சரி, கிருஷ்ணரை நிறைய பாடிட்டோமே, இப்ப அடுத்தது முருகர் விநாயகர் பாடினோம், கிருஷ்ணர் பாடினோம், முருகரையும் எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணிது. இதுல முன்னேறு அப்படிங்கிற புத்தகத்துல அம்மா சொல்றா, எதை கொடுத்த இறைவன் நமக்கு எதை கொடுக்காமல் விட்டு விட்டான்? எதை கொடுத்த இறைவன் நமக்கு எதை கொடுக்காமல் விட்டு விட்டான்? எதையும் இறைவன் நமக்கு கொடுக்காமல் வைக்கவில்லை. ஆனால் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவன் நாட்டம். சரியா? இப்ப எதுக்கு இது சொன்னேன்னா, எல்லாமே கொடுத்த இறைவன் நிறைய விதமா கிருஷ்ணரா, ராமரா, கணபதியா எல்லாருமா இருக்கும் போது முருகராவும் இருக்கா. அப்ப முருகரை நான் பாடணுமே, ஆசையா இருக்கே அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு அம்பாள் வரிகள் எழுதி கொடுத்தா. அதுக்கு ஆறு முகமே அன்பு கூறும் முகமே எந்த ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். ஆறு முகமே அன்பு கூறும் முகமே எந்த ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். பாலின் சுவையே தமிழ் பாவின் மனமே இளம் காலை பொழுதே என்னை காண வருவாய். ஆறு முகமே அன்பு கூறும் முகமே ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். ஜரமே பழமுற்ற வடிவே ஒரு தத்துவ பொருள் சொன்ன ஷண்முகனே வா. வீசும் தென்றலே வைரவேலின் கரமே என்ன பாசப்பிணையே என்னை பார்க்க வருவாய். ஆறு முகமே அன்பு கூறும் முகமே ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். காற்றின் சுனையே குளிராலின் நிழலே ஈட்ட இறையாய் எந்தன் வேட்கை திகவா. கட்டி கருமே எந்தன் கண்ணின் மணியே உன்னை தொட்டு மடியில் இருத்தி தூங்க வைப்பேன் வா. ஆறு முகமே அன்பு கூறும் முகமே ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். கட்டி கருமே எந்தன் கண்ணின் மணியே உன்னை தொட்டு மடியில் இருத்தி தூங்க வைப்பேன் வா. ஆறு முகமே அன்பு கூறும் முகமே ஆசை முகமே என்னுள்ளாடி வருவாய். ஆடி வருவாய், ஆடி வருவாய். விதமான தெய்வங்களையும் வழிபாடுகளையும் கொடுத்து இப்படி சுகமா சுகிக்கிற இந்த பாரதத்தை கொடுத்திருக்கோமே, இந்த பாரதத்துல நம்ம இருக்கோமே அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவு இந்த ஆசையா இருக்கு. இந்த இந்தியா தேசம் பாரதம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுக்கு ஒரு ஆசை வருது. அதுக்கும் ரொம்ப அழகா எவ்வளவு எழுதியிருக்கா தெரியுமா? ஒளி வெள்ளம் அப்படிங்கிற புத்தகத்துல, ஏற்பதற்கு ஒருவரும் இல்லை என இங்கே ஈகையின் கரங்களும் துடித்ததுண்டு. 40 கோடி இதயங்களும் ஒரு நாடியின் துடிப்பாய் இயங்குகின்ற எங்கள் இன்னுயிர்க்குயிரான இந்திய திருமண்ணில் எத்தனை முறைதான் பிறக்கலாகாது அப்படின்னு அம்மா கேட்கிறார். எத்தனை முறை, எவ்வளவு தடவைனாலும் பிறகு, ஆனா இந்தியாலேயே என்ன பிறக்க வைப்போம், இங்கேயே மயிலாப்பூர்லயே மதுராலா கோயில் பக்கத்துலயே. அந்த மாதிரி ரொம்ப வீரமான நிறைய பாரத பாடல்கள், இந்திய தாய் மண்ணு மேல நம்மளுக்கு அவ்வளவு ஆசை வர நிறைய வரிகள் எழுதியிருக்கா. அதுல எத்தனை மதங்கள் ஒன்று சேர்ந்தது எங்கள் பாரதம். நம்ம சொல்றோம்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரொம்ப டைவர்சிட்டி. அந்த இந்தியாவே நிறைய இது இருக்கு, மதங்கள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, அவாவாளுக்கான அவாவாளு சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் பாரதம். அதை எவ்வளவு சின்ன குழந்தைகள் கூட அதை வந்து மனசு ஏத்துக்கிற விதமா அம்மா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பாக்கலாமா? எத்தனை மதங்கள் ஒன்று சேர்ந்தது எங்கள் பாரதம். எத்தனை எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தது எங்கள் பாரதம். எத்தனை மதங்கள் ஒன்று சேர்ந்தது
சரி உலகமே என்னோடதா அப்படின்னா அதுக்கும் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அம்மா சொல்றா, ஒருவரிடம் மற்றவர் ஆழ்ந்த அன்பு செலுத்தி இனிமையாக பழக முடிந்தால், ஒருவரிடம் மற்றவர் ஆழ்ந்த அன்பு செலுத்தி இனிமையாக பழக முடிந்தால் இந்த வையகமே எவ்வளவு பெரிய ஸ்வர்க்கமாக மாறிவிடும். இந்த வையகமே எவ்வளவு பெரிய ஸ்வர்க்கமாக மாறிவிடும். இப்படி ஒவ்வொருவரும் அன்பின் பெருக்கத்திலேயே வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ துவங்கினால், இப்படி ஒருவரும் அன்பின் பெருக்கத்திலேயே வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ துவங்கினால் இந்த உலகமே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும். எப்படி எழுதி கொடுத்திருக்காரு, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அன்பா இருக்கணும், எப்படி உள்ளத்துல ஒரு கனிவோட எல்லாரோடையும் பழகணும் அப்படின்னு நம்ம அம்மா சொல்லாம நமக்கு எப்படி தெரியாது. இப்ப அம்மா சொல்லிட்டா அஞ்சரை பெட்டியில இது இருக்கு, அந்த மாதிரி நம்ம வாழ பழகலாம். ஏற்பதற்கொருவரும் பற்று கொள்வதற்கு தன்னை பாலமாக்கி கொண்டவள், பற்று கொள்வதற்கு தன்னை பாலமாக்கி கொண்டவள், முற்றி நின்ற நற்றவத்தின் மூலமாகி வந்தவள், கற்றதில்லை இல்லை என்று கண்ணில் காட்டி நின்றவள், பெற்றையாவும் பெற்று வந்து பேசும் மண்ணை வாழ்கவே. கற்றதில்லை இல்லை என்று கண்ணில் காட்டி நின்றவள், பெற்றையாவும் பெற்று வந்த பேசும் மண்ணை வாழ்கவே. இந்த பேசும் மண்ணை நம்ம கூடவே நம்ம குருவா நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கிற இந்த அன்னைக்கு சமர்ப்பணமாக இன்னைக்கு இந்த சில பாட்டு வரிகளை அம்பாள் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணோம். தூய உள்ளத்தில் தொண்டு செய்ய முடியும், அது கண்டுபிடிப்பதற்காக தோன்றும் உணர்வல்ல, அதை கண்டு கொள்ள வேண்டும். நம் உள்ளத்திற்குள்ளேயே நமக்கு மட்டுமே காட்சி தர வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அன்னை பராசக்திய நம்ம எல்லாருமே அடிக்கடி பாடுற அந்த பாட்டோட நிறைவு பண்ணிக்கிறோம். அகிலாண்டத்து ஆண்டுட்டு இருக்கிற இந்த அன்னை பராசக்தி அகில கோடி ஜீவராசிகளுக்கும் வாழ்க்கை கொடுத்துண்டு பார்த்துண்டு கனிவோட ரட்சிச்சுண்டு இருக்கிற அன்னை பராசக்திக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த பாட்டோட முடிச்சுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இதை பாடி நம்ம இந்த குரு பூர்ணிமாவுக்கு நம்ம குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணலாமா? அகிலாண்டம் ஆடிடும் என் அன்னை பராசக்தி, அண்ணலையே தொழுத என் அன்னை பராசக்தி. அகிலாண்டம் ஆடிடும் என் அன்னை பராசக்தி, அண்ணலையே தொழுத என் அன்னை பராசக்தி. ஆதிமுக ஐங்கரனுக்கு அன்னை பராசக்தி, ஆறுமுக வேலனுக்கும் அன்னை பராசக்தி. ஆதிமுக ஐங்கரனுக்கு அன்னை பராசக்தி, ஆறுமுக வேலனுக்கும் அன்னை பராசக்தி. பச்சை கிளி கையிலேந்தி வந்த பராசக்தி, பச்சை கிளி கையிலேந்தி வந்த பராசக்தி. பாலை கண்ணி குமரி எங்கள் பராசக்தி, கையிலேந்தி வந்த பராசக்தி.